மதுக்கடைகள் மூடும் விவகாரத்தில் முதல்வர் ஜெயலலிதா புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல் பிதற்றிக் கொள்வதாக திமுக பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செவ்வாயன்று அரியலூரில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் கலந்து கொண்டு ஓட்டு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், நாங்கள் ஓட்டுக்காக வருபவர்கள் அல்ல என்றார். தேர்தல் நேரத்தில் மட்டும் முதல்வர் ஜெயலலிதா மக்களை சந்திப்பதாகவும் குறிப்பிட்டார். பிரச்சார கூட்டத்திற்கு வருபவர்களுக்கு யாருக்கும் நாங்கள் பணம் பொட்டலம் கொடுக்கவில்லை என்று கூறிய ஸ்டாலின், இந்த கூட்டம் தானாக வந்ததாக தெரிவித்தார். 1974ஆம் ஆண்டு மதுக்கடைகளை மூடியது திமுக தலைவர் கருணாநிதிதான் என்றும், அதிமுக ஆட்சிதான் மீண்டும் மதுக்கடைகளை கொண்டு வந்ததாக கூறினார். மதுக்கடைகளை வீதிக்கு வீதி திறந்துவிட்ட முதல்வர் ஜெயலலிதா புலியை பார்த்து பூனை சூடு போட்டது போல் பிதற்றிக் கொள்வதாகவும், கடந்த 5 ஆண்டு காலம் ஏன் மதுக்கடைகளை மூடவில்லை என்றும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். 29/11/2003 அன்று கையெழுத்து போட்டது ஜெயலலிதா தான். என்னன்னா, ஒரு கையெழுத்துல என்ன சொன்னாங்கன்னா, மது விற்கலாம் என்று ஜெயலலிதா உத்தரவு போட்டார். ஆனால் ஒரே கையெழுத்துல மதுக்கடைகளை மூட வேண்டும் என்று உத்தரவு போட்ட கைதான் தலைவர் கலைஞருடைய கை என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. அது மட்டும் இல்ல, மதுக்கடைகளை வீதிக்கு வீதி திறக்க உத்தரவிட்ட நீங்களா தலைவர் கலைஞரை பார்த்து தகுதி இல்லை என்று சொல்வது ஒரு புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக் கொண்டது போல இன்றைக்கு ஜெயலலிதா பிதற்றிக் கொண்டிருக்கிறார்.